வந்து சீமான் மேல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து விஜய பத்தி பேசுறதுக்கு பதிலா, உங்க கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தா ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அத பத்தின கருத்து என்ன? விஜய்க்கு பற்றி விஜய்க்கு விஜயை பத்தி அவர் ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு ஆதரவுமே தெரிவிக்கலையே. அவர் வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கணும், அவர் கொள்கை கோட்பாடை பத்தி தான் விமர்சிச்சாரு. சரிங்களா? சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா, அவருடைய கொள்கை கோட்பாடுலாம் கரெக்டா இருக்காரு, தமிழ் தேசியம் கரெக்டா இருக்கிறாங்க. அதை பத்தி விஜய் வந்து எப்பவுமே தம்பின்னு தான் அழைப்பாரு. தம்பி வந்தா ஆனா கரெக்டா உங்க இருக்கும். கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் தானே மறுபடியும் மறுபடியும் விஜய பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எதிர் திசையில வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க வைக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நான் ஒன்றும் ஊமை கிடையாதுல்ல. அப்ப சாட்டை துறைமுறை பதில் தான் சொல்லியிருக்காரு. நீ அங்க வா, அவனை பாத்துக்கிறேன், தேனி வா, அவனை வெட்டிடுறேன், அவனை இது பண்ணிடுறேன், அவனை இருப்பியா, நீ மீட்டிங் முடிச்சுட்டு போயிருவியா அப்படிலாம் பழைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அடுத்து இன்னொருத்தர் அந்த தாவேக்கால இருந்து இன்னொருத்தர் இது கொடுத்து மதுரை பக்கம் வர முடியுமான்னாங்க. இப்படியே வந்து வளர்ந்துட்டு தான் போமே தவிர இதுவுமே இல்லை. நீங்க வந்து விமர்சனங்களை தான் மெயினா பார்க்கணும். விமர்சனங்கள் வச்சாங்கன்னா அதுக்கான தீர்வு தான் பண்ணாரு அவரு. நீங்க வந்து தவறா பார்க்க கூடாது. சாட்டைகிட்ட வந்து என்ன சொன்னாங்க, நீ வர முடியுமான்னு கேட்டாங்க, போனாரு. அப்ப யாருக்கு அங்க வந்து கரெக்டான ஒரு புரிதல் இருக்கு? இப்ப இதுல இருந்தானே இருக்கு பாத்துங்க. அப்ப எங்க இருந்து தவறு நடக்குது? நீ சொன்ன நான் செஞ்சேன், நீ முடியுமான்னு கேட்டா நான் முடிச்சு காட்டினேன், பொதுக்கூட்டம் வைக்க முடியுமான்னு வச்சு காட்டினாரு சாட்டை தரும். சரிங்களா? அதெல்லாம் தவறா சொல்லக்கூடாது.